எஸ் ஃபேமிலிஸ், உங்களுக்கு ஏதாவது சிவ்ஜி கிட்ட இருந்து உங்க ரிலேஷன்ஷிப் காண்டி ஏதாவது மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஓகே, விழுந்துருச்சு. இதே நான் எடுக்கேன். எக்ஸலன்ஸ், ஹீலிங், யூனிகார்ன்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா நான் கார்ட்ஸ் எடுக்கணும். ஃபிஃப்த் டைமென்ஷன். ஓகே, இதுல நீங்க ஏதோ ஹோல்டு சொல்றீங்க. பாசிட்டிவிட்டி. வாவ், மேரேஜ். த பாட்டம்ல கண்டெம்ப்ளேஷன். கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸ்ல ரொம்ப டீப்பான மீனிங்ஸ் இருக்கும். பிகாஸ் எக்ஸலன்ஸ் வந்து டாக் அபவுட் உங்களோட லைக் உங்களோட பெஸ்ட் திங்ஸை பத்தி, அதாவது நீங்க பெஸ்டா எது இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க பார்க்க வேண்டாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல. சரியா? அன்கண்டிஷனல் லவ்ல நீங்க டேப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ஃபிஃப்த் டைமென்ஷன் வந்து அதுதான் அன்கண்டிஷனல் லவ். சத்தியுகத்துல எப்படி இருந்துச்சு? ட்ருத் மாதிரி, ட்ரூவான லவ். அந்த லவ் பிளஸிங்ஸை ரிசீவ் பண்ணதுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கு உங்களையே நீங்க கம்ஃபர்டபிள், உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் வேணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத அது உங்க இடத்துல அவங்கள வச்சு பாருங்க. சரியா? அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் இங்க இந்த மெசேஜஸ் சொல்லுது. சரியா? உங்களுக்குள்ள ஹீலிங் பவர் உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்க உங்க பார்ட்னரையும் ஹீல் பண்ற ஒரு சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. எஸ், அது நீங்க ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல்ல கனெக்டடா இருக்கீங்கன்னா எஸ், அதை பத்தி தான் குறிக்குது எனக்கு. சரியா? அதாவது வல்னஸ் எனர்ஜில இருந்து நீங்க வெளியே வாங்க. எப்பவுமே நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாதீங்க உங்களை பத்தி. சரியா? உங்களை நீங்க பாசிட்டிவா வைங்க. நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க பார்ட்னரையே ட்ரீட் பண்ணும்போது உங்க பார்ட்னருக்கும் உங்க மேல அந்த ஃபீல் வருமா, அததான் இங்க எனக்கு சொல்றாங்க. சரியா? உங்க இடத்துல நீங்க உங்க பார்ட்னரை வச்சு பாருங்க. எஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அததான் அன்கண்டிஷனல் லவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது அன்கண்டிஷனல் லவ்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்ல. அந்த காலத்துல கோல்டன் ஏஜ் லெவலுக்கு உங்களை யோசிக்க சொல்றாங்க. சரியா? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுல நீங்க லவ் ஃபெயிலியர் ஒரு சில பேர் இருந்தீங்க, இல்லைன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகுறீங்களா ஃபெயிலியர் ஆகுறீங்களான்னு முக்கியம் இல்லை. நீங்க அதுல என்னது கத்துக்கிட்டீங்க, மத்தவங்களுக்கு என்னது கொடுத்தீங்க, அதை பத்தி யோசிக்க சொல்றாங்க. எஸ், இது ரொம்ப டீப்பான மெசேஜஸ். ஓகேவா? ரொம்ப பாசிட்டிவா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப்ல ஆல்ரெடி மேரிடா இருக்கீங்கன்னா எஸ், ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன கமிட்மெண்ட் எல்லாம் தேவை, அந்த பர்சன் ரெடியா இருக்காங்களா, நீங்க யோசிச்சுதான் அவங்க கிட்ட கனெக்ட் ஆகுறீங்களா, இல்லைன்னா நீங்க மீன்ஸ் யூனிவர்ஸ் எப்பவுமே ஒரு பிளானிங்கோட தான் ஒரு பர்சன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்? அவங்க ரைட்டான பர்சன் இருந்தாதான் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மேல மேல உயரும். இல்லைன்னா உங்களை அவங்க ஏமாத்திட்டு தான் போவாங்க. அதான் கோல்டன் ஏஜ பத்தி உங்களுக்கு பேசியிருக்காங்க. சரியா? கோல்டன் ஏஜ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, ட்ரூ லவ், அன்கண்டிஷனல் லவ் பத்தி பேசுறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாதது, பேசிக்லி சத்தியுகத்தை பத்தி பேசுறது தான். சரி, அந்த டைம்ல அந்த காலகட்டத்துல அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்காது, ரொம்ப பியூரா இருப்பாங்க. அந்த பியூர் லவ் பத்தி தான் அவங்க இதுல பேசுறாங்க. சரியா? சோ அதான் சொல்றாங்க, நீங்க உங்களை ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி உங்க இடத்துல உங்க பார்ட்னரையும் வச்சு பாருங்க. பட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி நீங்க அந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணாதீங்க. சரியா? உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. அததான் இங்க சொல்லுது. பேசிக்லி மேரேஜ்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட், பெரிய விஷயம். ரைட்? கமிட்மெண்ட் வந்து அந்த பர்சன் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நீங்களும் குடிக்கீங்கன்னா அதை ஃபாலோ பண்றீங்களா, இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட கேக்குறது அவங்களுக்கு நீங்களும் குடுக்கீங்களான்னு சொல்லி பாருங்கிறது தான் இங்க கைடன்ஸ் கொடுக்கப்படுது. சரியா? யூனிகார்ன் எனர்ஜி ரொம்பவே ஷைன் அண்ட் பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. எஸ், ஒரு சில பேருக்கு யூனிகார்ன் எனர்ஜி
கூட கனெக்ட் ஆகணுமா உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். மைட் பி உங்களுக்கு ட்ரீம்ஸ்ல வரலாம், இல்லைன்னா நீங்க ஏதாவது பார்க்கலாம் பிக்சர்ஸ். ஒரு சில பேருக்கு ட்ரீம் மூலமாவது உங்க பார்ட்னரை பத்தி தெரிய வரலாம், எனக்கு இங்க தெரியுது. சரியா, உங்க பார்ட்னரோட உண்மைகள் தெரிய வரலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஒரு சில பேருக்கு யூனிகார்ன் கிட்ட இருந்து கைடன்ஸ் கிடைக்கும். சரியா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்லயும். சரியா, ஒரு சில பேருக்கு அப்படி தெரியுது. ஒரு சில பேரு நீங்க ஹீலிங் தெரப்பி ஏதாவது பண்றது நல்லதா இருக்கும். சரியா, ஒரு சில பேருக்கு அனிவர்சரி டே ஏதாவது வருதா, ஸ்பெஷல் டே அந்த மாதிரி தெரியுது. ஒரு சில பேர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கீங்கன்னா எஸ் 44 months ஒரு சில பேருக்கு தெரியுது. இது யாருக்குன்னு தெரியல, இது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். சரியா, ரொம்பவே பிரைட்டான ஸ்வீட்டான லைஃப் உங்களுக்கு இருக்குது டெஃபினட்டா எனக்கு இங்க தெரியுது. ஆல்ரெடி மேரிடா இருந்தீங்கன்னா எஸ், இந்த அன்கண்டிஷனல் லவ்ல போகும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா. சரியா, அதுதான் இங்க சொல்றாங்க. எஸ், ஹீலிங் தெரப்பி கொஞ்சம் எடுக்கிறது உங்க பர்சனுக்கு நீங்க கொடுக்கறதும் நல்லதா இருக்கும். அதுதான் எனக்கு இங்க தெரியுது பிகாஸ் ஹீலிங் கார்டை வச்சு. எஸ், பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவிட்டியை மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு ரீடிங். பை.